ஸ்டேஜ் எதுவும் இருக்குதா யூடியூபர்ஸ் நல்லா சந்தோஷம். நீங்க ட்ரெண்டிங் ஆகுதுதானப்பா, வாயெல்லாம் பல்ல பாரு. நானுமே இமோஷனல் ஆனேன். என்ன பார்த்து அழுகுறாங்க, லைக் அந்த அந்த படத்தோட அவங்கள கனெக்ட் பண்ணி அழுகுறாங்க, ஃபீல் பண்றாங்க. அது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மொமெண்டா இருந்தது. ஒவ்வொரு டயலாக்கும் ஒவ்வொரு சீக்வன்ஸும் செதுக்கி எடுத்திருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவிங்கிற மாதிரி. இளையரசன் அவர்கள் பணத்துக்காக இளையரசனா மாறிடுவான் போல. ஆப்போசிட்ல அந்த பொண்ணு என்ன பண்ணுனா, ஒரே ஒரு சட்டை பட்டனை கழட்டி விட்டு ஒரு லைட்டா கிளாமரா ஒரு டான்ஸ் ஆடும். அதுக்கு 50,000 லைக்ஸ் போகும். அவ விழுந்ததுக்கு 50 கூட 500 கூட வராது. சில பெண்கள் அவர்களுடைய உடையை குறைத்து காட்டுறாங்க, ஆண்கள் அதையும் மீறி போயிட்டாங்க. கூல் சுரேஷ் அவர்கள் துணை முதலமைச்சராக ஆவார். இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில எதுவும் பண்றீங்களா? இல்ல கேமரா வச்சு பணம் சம்பாதிக்கிற நிறைய பேர் சில வேலைகள்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி ரெண்டாவதுங்க இந்த மாதிரி வேலைகள் பண்ணலாமா? அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அதுதான் ஒரு டேக்அவே ஆகும். உங்களுக்கும் கலையரசனுக்கும் இந்த ட்ரெண்டிங் படத்துல ரொமான்ஸ் எல்லாம் இருக்குது. அது பண்ணும்போது கேமராலாம் ஆன் பண்ணி வச்சிருந்தாங்களா? அந்த சிசிடிவி ஸ்டேஜ் எதுவும் இருக்குதா? யூடியூபர்ஸ் நல்லா சந்தோஷம். நீங்க ட்ரெண்டிங் ஆகுதுதானப்பா, வாயெல்லாம் பல்ல பாரு. அந்த மாதிரி கண்டென்ட் இல்ல சார். நம்ம மெயின் கேமரால எடுத்த ஃபுட்டேஜ் மட்டும் தான். அது தியேட்டர்ல மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். கண்டிப்பா போய் பாருங்க. ட்ரெண்டிங் மூவி ஆக்சுவலி வந்து இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா நான் ஃபீல் பண்றேன். நம்ம ஆல்ரெடி வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்திருக்கோம். குவிட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் சீரிஸ் ஃபுல்லாவே வந்தது. 2 சீசன் வந்தது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ஃபுல்லா அதுல நம்ம மூழ்கி இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு கேமிங் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஏன்னா இதுவுமே அதோட கதை தான் வருது. ஆனா எனக்கு என்ன ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ்ல தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் நான் உட்காந்து பாக்குற மாதிரி. அதுக்கு முன்னாடிலாம் வந்து நார்மலா போற மாதிரி இருக்குங்க. சும்மா பண்ணா வந்து இப்ப இந்த ஆல்ரெடி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல இப்பெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கப்புள்ஸ் வீடியோஸ் என்ன பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க. 2 பேர் சண்டை ஓட்டுக்கிறாங்க, திடீர்னு சேர்ந்துக்கிறாங்க, திடீர்னு டான்ஸ் ஆடுறாங்க, திடீர்னு ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. அந்த மாதிரிதான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் காண்டாகும், கடுப்பாகும். ஏன் அப்படின்னா அவங்க ஆனா வந்து ரியாலிட்டியான ஒரு சில விஷயங்கள் உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்குள்ள அடிக்ட் ஆகி உள்ள போறோமோ அது வந்து என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு பாதிப்பு தான். அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க கப்புள்ஸா போடுறீங்க, யதார்த்தமா போட நாளைக்கு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வருங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு அதுக்குள்ள மூழ்குவீங்க, அப்படி மூழ்கி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ற நிலைமைக்கு நம்ம உள்ள தள்ளிடுவாங்க. அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தெளிவா காமிச்சிருக்காங்க. பட் கேம் உண்மையே சொல்லணும்னா படத்தோட கதை கரு சூப்பருங்க. கலையரசன் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ற நிலைமைக்கு நம்ம உள்ள தள்ளிடுவாங்க. அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தெளிவா காமிச்சிருக்காங்க. பாக்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் பயங்கரமா இருந்திருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எனக்கு சுத்தமா இல்லை. பட் இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவிங்கிற மாதிரி. ஆக்சுவலி ஒரே ஒரு சீன் ஒன்று வரும். ஆக்சுவலி வந்து அவர் வந்து ஒரு கேமிங் ஷோ மாதிரி ஆரம்பிச்சு மொட்டை மாடியில நின்று கீழே குதிக்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போட்டு விட்டுருப்பாரு. ஆக்சுவலி சேலஞ்ச் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல அந்த பொண்ணு என்ன பண்ணுனா, ஒரே ஒரு சட்டை பட்டனை கழட்டி விட்டு ஒரு லைட்டா கிளாமரா ஒரு டான்ஸ் ஆடும். ஓகேங்களா? அதுக்கு 50,000 லைக்ஸ் போகும். அவ விழுந்ததுக்கு 50 கூட 500 கூட வராது. அதை வேற ஒருத்த நம்பி வேற மாடியில வந்து குதிச்சு பார்த்து செக் பண்ணி அந்த ஒரு போஸ்ட் மாதிரி ஒன்று காமிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. பட் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கேமிங் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன் பக்காவா எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்குமோ அப்படிங்கிற வருத்தமும் இருக்கு. அதான் ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா போகும். செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி. ட்ரெண்ட் ஆகுறதுக்காக இன்னைக்கு உங்களை நீங்களே இப்படி இழந்துட்டு வரீங்க, உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு வரீங்க. பணத்துக்காக சில பெண்கள் அவர்களுடைய உடையை குறைத்து காட்டுறாங்க, ஆண்கள் அதையும் மீறி போயிட்டாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சமீபத்துல விட கேரளால பாத்திருப்பீங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த வீடியோவை ட்ரெண்ட் ஆக்கி பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கார் எல்லாம் கூட வாங்க ட்ரெண்டிங்ல பாத்திருப்பீங்க. இப்படி சமூகத்தில் நடக்கும் அவலங்களை தோலுறுத்தி காட்டியிருக்கிற படம் தான் இந்த ட்ரெண்டிங். இன்னைக்கு பணத்திற்காக சில பேர் வீட்டுக்குள்ள கேமரா வைத்து சில சிலுமிஷ வேலைகள் பண்றத கூட அதை வந்து சோசியல் மீடியால போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்படி எல்லாம் ட்ரெண்ட் ஆகாதீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்துல அப்பட்டமாக தெரிவிச்சிருக்காரு. கெவி வந்து ரிலீஸ் ஆகி இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதனோட ரிவ்யூ பாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த கமர்ஷியல் அப்படின்னு நான் என்னோட பார்வை எப்படின்னா, ஒரு கதை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி அது நல்லபடியா மக்களுக்கு பிடிச்சி அது ஒரு கலெக்ஷன் பாக்குது, தியேட்டர்ல வந்து நல்லபடியா ஓடி வணிக ரீதியா அந்த படம் வந்து ஒரு சக்சஸ் கொடுக்குதுன்னா அதுதான் நான் ஒரு பெரிய கமர்ஷியலா பாக்குறேன். ரியல் இன்சிடென்ட் தான். அந்த ஊர்ல இத மாதிரியே என்ன மாதிரியே கோ த்ரூ பண்ண ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு அதையுமே நான் வந்து கேரக்டர்ல கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்.
நானுமே இமோஷனல் ஆனேன். எனக்கு என்ன மாதிரியான இமோஷனல் வந்துச்சுன்னா, நான் என்னதான் ஸ்கிரீன்ல பண்ணிட்டாலுமே ஆடியன்ஸ் வந்து பார்த்து என்ன பார்த்து அழுகுறாங்க. லைக் அந்த அந்த படத்தோட அவங்கள கனெக்ட் பண்ணி அழுகுறாங்க, ஃபீல் பண்றாங்க. லைக் அது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மொமெண்டா இருந்தது. மலைவாழ் மக்களுடைய கான்செப்ட் அவங்களுக்கு வந்து அந்த ஒத்தடி பாதையில தான் அவங்க சர்வைவேல அதான் இருக்கும். ஒத்தடி பாதையில சர்வைவேல இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பிரசவம் நைட் டைம்ல அதை அந்த பிரசவம் நடக்கிறதுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு இடம் தான். அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னா கொடைக்கானல் நமக்கு வந்து ஜாலி என்ஜாய்மெண்ட் அப்படி இருக்கும். அவங்க வாழ்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதான் கதை. டேரக்டர் ஜெயிச்சிட்டாங்க, நல்ல டேரக்டர் கிடைச்சிட்டாங்க. வில்லேஜ் மாதிரி கெவின்ற வில்லேஜ் மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க உலக நாடுகள்ல கூட நிறைய இருக்கு. எங்க கடத்தோட ஒரு மெசேஜ் என்னன்னா, அடிப்படை நம்ம அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறோம், ஓட்டை கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். ஆனா அவங்களுக்கு அடிப்படையா தேவை போய் சேர வேண்டிய ரோடு, ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கணும்ன்றது அந்த கதையோட மோட்டிவ். ஸோ இதை வந்து பார்க்க வேண்டியவங்க பார்த்து, கேட்க வேண்டியவங்க கேட்டு, அவங்களுக்கு நியாயமா கிடைக்கிற உரிமைகள் கிடைச்சதுன்னா அதுதான் எங்களோட சக்சஸா பாக்குறேன். விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் கூல் சுரேஷ் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஆகலாம். நீங்க சினிமாவோட ரொம்ப நாளா சினிமாவில் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி நிறைய கலைஞர்கள் கஷ்டப்பட்டு சோசியல் மீடியால ஒரு தர்மசினியையும் மாங்காவையும் கட்டி தூக்கி போட்டு ஒரு கைகார ஆட்டி நான் தான் ஸ்டார் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டாவது சூரிய எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு எவ்வளவு இடத்துல இருக்கான்றது தெரியும். அவரை வந்து அவங்களும் அசிங்கமா பேசுவாங்க. அந்த மாதிரி விஷயம் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதற்கு காரணம் நீங்க தான் சார் காரணம். யார வந்து இன்டர்வியூ எடுக்கணும், யாரை எடுக்க கூடாது அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு. இப்ப நீங்க இதை கூட கமெண்ட்ல கூட பல பேர் சொல்லுவாங்க, கூல் சுரேஷ் என்ன பெரிய ஆளு, அவனை மட்டும் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. இப்பவும் சொல்றேன், என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் சினிமா தான். புரியுதுங்களா? என்னுடைய தாய்க்கு பிறகு புரியுதுங்களா? தம்பி கட்டா சொல்றாங்க, அம்மா மேல சத்தியம், சினிமா மேல பைத்தியம். புரியுதுங்களா? அம்மா மேல சத்தியம், சினிமா மீது பைத்தியம். எனக்கு ரெண்டு அம்மா, ஒன்னு என்னை பெற்றெடுத்த அம்மா, இன்னொன்னு சினிமா. சினிமாவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் அந்த கூல் சுரேஷ். அதனால என்னுடைய வரம்பு என்னவோ அதுக்குள்ளதான் நான் இருப்பேன். அது எப்படிங்க ஒருத்தன் வளர்றது எப்படிங்க இன்னொருத்தனுக்கு பிடிக்கும்? சூரிய அவர்கள் சாப்பிட கூட வழி இல்லாம நிறைய இடத்துல கேட்டரிங்ல போய் வேலை பார்த்திருக்காரு, கல்யாணத்துல வேலை பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஷூட்டிங்ல இந்த மைக்கு பிடிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அது பண்ணிருக்காரு. செட்டு வேலை பார்த்திருக்காரு, எவ்வளவு வேலைகள் பார்த்திருக்காரு. அதற்கு அவர் சூரிய அவர்கள் இன்னைக்கு வளர்ந்து முன்னணியில வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா? அவருடைய நேர்மையும் உண்மையான உழைப்பும் தான் காரணம். நீ நேர்மையா இருந்தாக்க எப்படி உன்னுடைய தாய் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்களோ அதே மாதிரிதான் நீ நேர்மையா இருந்தாக்க உங்க அம்மா சினிமா அவங்க வந்து உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சரியா? சினிமாவை பொறுத்தவரை படிச்சுதான் இருக்கணும் அப்படின்றது இல்லைங்க. அவர்களுக்கு நேரம் சரியாக இருந்தால், உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் இந்த சினிமா உங்களை எப்பவுமே கைவிடவே விடாது.